நாட்களுக்கு முன்பு பரந்தூர்ல இருந்து விவசாயிகள் வந்தாங்க தலைவரை பார்க்க. அந்த நிகழ்வுல நான் இருக்கின்ற பொழுது தலைவர் அவர்கள் கூப்பிட்டு என்ன திட்டுறாரு. விஜய் அவர்கள் உங்களை அழைச்சு கண்டிக்கிறாருங்க. ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். ரொம்ப உரிமையில பேசிருக்கீங்க, ரொம்ப அநாகரிகமா பேசிருக்கீங்க நண்பான்னு தான் சொல்லுவாரு. பேசிருக்கீங்க நண்பா, அது நம்ம அரசியல் கிடையாது. நம்ம மக்களுக்கு நேர்மையான ஒரு அமைதியான நல்லாட்சியை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறோம். தயவு செய்து அப்படி பேசாதீங்க அப்படின்னா நான் சொன்னேன். இல்ல தலைவரே, அது நீங்க வந்து மிகப்பெரிய ஒரு நோக்கத்துக்காக செய்த கல்வி விருது விழா, அதை வந்து கொச்சைப்படுத்தி பேசும்போது எங்களுக்கு கோபம் வருது அப்படின்னு. உங்க கோபம் நியாயமானதுதான், ஆனா வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு தலைவர் சொல்றாரு. அந்த தலைவர் வந்து அவருடைய தரத்தை குறைச்சிக்கிட்டாரு அவர் அப்படி பேசி. அது தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துப்பாங்க. என்னதான் இருந்தாலும் அவரும் நமக்கு ஒரு அண்ணன் தான் அப்படின்னு எங்க தலைவர் சொல்றாருங்க. வேல்முருகன் அவர்கள் நமக்கு அண்ணன் தான் மக்களுக்கு சொல்லிருக்கீங்க. என்னதானே திட்டினாரு, நான் தானே சொல்ல முடியும், என்கிட்ட தான் சொல்றாரு. அவரும் நமக்கு அண்ணன் தான். அவர் ஏதோ ஒரு உணர்ச்சி வயப்பட்டு பேசிட்டாரு, அதை வந்து நம்ம வந்து திருப்பி அதுக்கு பதில் கொடுக்க வேணாம், மௌனமா கடந்து போங்க அப்படின்னு எங்க தலைவர் சொல்றாரு. இப்ப மத்த தலைவர் என்ன சொல்லியிருப்பாங்க, அவன் 4 வார்த்தை பேசுறானா, நீ ஒரு 10 வார்த்தை பேசுறான், அவன் இந்த மாதிரியான ஆபாச வார்த்தையை பயன்படுத்துறானா, நீ இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்து. திமுக தானே செய்துட்டு இருக்கு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற ஒரு ஆபாச பேச்சாளரை மேடையேற்றி அசிங்கமாக பேச வைக்கிறாங்க. அதை திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு, சிறப்பான பேச்சாளர், இவர் பேசியதை கேட்டு மக்கள் மகிழ்கிறார்கள். அவர் அசிங்கமா பேசுறாரு. ஆனா எங்க தலைவர் என்ன சொல்றாரு, மணி பேசாத, ஒரு முறை 2 முறை சொல்லணும், திரும்ப திரும்ப இதை நீ செஞ்சனா நடவடிக்கை எடுக்கக்கூடிய சூழலுக்கு போயிடும் என்ன வான் பண்றாரு எங்க தலைவர். அதனாலதான் அவர் தலைவர். கேக்குறீங்களா எதற்காக அவர் பின்னாடி போனீங்கன்னு கேக்குறீங்களா? இதற்காக தான் நாங்க போனோங்க.